ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎஸ் ரெட்டி புக்கில் ஓகே பேங்க் ரிகான் சாப்டர் எக்ஸசைஸ் 13 ஓகேயா. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கேட்குறாங்க. ஸோ கேஷ் புக் கொடுத்துட்டாங்க, ஆனால் பாஸ்புக் கேட்குறாங்க. ஓகே சரி, இப்போ என்ன மெத்தடில் போடணுன்னா லெட்ஜர் மெத்தட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆல்வேஸ் கோ ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். சார் இது ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னா, நம்ம நார்மலாக லெட்ஜரில் என்ன பண்ணுவோம், கேஷ் புக் வந்து இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட், கரெக்ட்? கேஷ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். ஸோ இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணுவோம், ரெடியூஸ் ஆனால் கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் டெபிட் மைனஸ் கிரெடிட், இதான் நார்மல். இது ஆல் அசட்ஸ் பேலன்சஸ். ஓகேயா, அது அசட் போஸ்டிங். சரி, இப்போ நம்ம இதே மாதிரி போடலாம். ஃபஸ்ட் என்ன, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட், அப்போ நம்ம பணம் தரணும் பேங்க்குக்கு, கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் மைனஸில் போட்டுருங்க, ஏன்னா வி ஹேவ் டு பே, இது ஓவர் டிராஃப்ட். ஓகேயா, சரி ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஏன்னா மைனஸ்னால் நம்ம கொடுக்கணும், ப்ளஸ்னால் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ செக் இஷ்யூ பண்ண என்ன ஆகும், பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும், கரெக்டாக? செக் இஷ்யூ பண்ணால் கேஷ் புக்கில் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஆனால் அது ஒன்றும் பேங்க்குக்கு போகாதனால பிஆர்எஸில் ரிவர்ஸ் பண்ணிடணும். ரிவர்ஸ்னு அர்த்தம் ஆப்போசிட் ஆஃப் திஸ் டவுன், அப்போ ஆட் பேக் பண்ணிடணும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். செகண்டு, செக் இஷ்யூட் பட் நாட் இன் பாஸ்புக். இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் குறையும், ஆனால் இதில் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் பிஆர்எஸ் பாக்ஸ். ஓகேயா, அப்போ நம்ம ஆட் பேக் பண்ணிடணும். ஸோ ஆட் பேக்னால் டெபிட் சைடில் போட்டிருக்கேன் 1350. ஓகேயா, அடுத்தது செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் yet கலெக்டட் பை த பேங்கர். ஸோ நெட்டாக வந்து செக்ஸ் டெபாசிட் பண்ணால் பேங்க் கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சாரி, ஒரு நிமிஷம். கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இன்னும் பாஸ்புக்கில் வரலை. அப்போ பிஆர்எஸில் மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா, அதான் போட்டிருக்கேன் தேர்ட் என்ட்ரி. செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் இன் பாஸ்புக். டெபாசிட் பண்ணால் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பிஆர்எஸில் ரிவர்ஸ் பண்ணிடணும், ஏன்னா ஒன்றும் பேங்க்கில் வரல. இப்போ மைனஸ் சைனில் போட்டுருங்க 560. ஓகேயா, அடுத்தது பேங்க் சார்ஜஸ் ₹80 மேட் பை த பேங்க் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். ஓகே ஓகே, நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். ஓகே, அப்போ கேஷ் புக்கில் என்ட்ரி இல்லை, ஆனால் பாஸ்புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, பேலன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அப்போ நம்ம ஃபோர்த் போட்டுருங்க, பேங்க் சார்ஜஸ் நாட் இன் கேஷ் புக். இப்போ கேஷ் புக்கில் நோ என்ட்ரி, ஆனால் பாஸ்புக்கில் பேலன்ஸ் குறைச்சிட்டாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி பேலன்ஸை குறைச்சிடணும், பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ கிரெடிட் சைடில் போட்டுருங்க. ஓகேயா, கிரெடிட் சைடு. அடுத்த லாஸ்ட் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை த பேங்கர் அண்ட் கிரெடிட்டட். ஸோ கிரெடிட்டட்னு அர்த்தம் நம்மளோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதில்லை, அதுதான் அர்த்தம் அது. ஓகேயா, இது கேஷ் புக்கில் என்ட்ரி வரலை, ஆனால் பாஸ்புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், பேங்க் ரிகானில், கரெக்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட் இன் கேஷ் புக், கேஷ் புக்கில் 0, ஆனால் பிஆர்எஸில் இன்க்ரீஸ் பண்ணிடணும், ஏன்னா பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகேயா, சரி. இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, டோட்டலிங் தான். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே டோட்டலிங் இது வந்து ஃபைனல், இது நமக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் போட்டிங்கன்னா 2255 வருது டெபிட்டில், ஆனால் கிரெடிட்டில் 2640 வருது. அப்போ ₹385 டெபிட் சைடில் போட்டால் தான் டேலி ஆகும். 385 டெபிட்டில் போட்டால் டேலி ஆகும். ஓகேயா, இப்போ நானும் இங்கே 385 போட்டேன். ஓகே, நானும் இங்கே 385 போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் 2640 போத் சைட்ஸ். சரி, இது என்ன பேலன்ஸ், அதுதான் முக்கியம். வாட் பேலன்ஸ் இஸ் திஸ்? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் டெபிட் பேலன்ஸ். அப்படின்னா பாஸ்புக்கில் டெபிட் பேலன்ஸ்னால் யார் யாருக்கு தரணும், இப்போ நினச்சி பாருங்களேன். இப்போ கேஷ் புக், பாஸ்புக். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் பேலன்ஸ், ஏன்னா அவங்க நமக்கு தரணும், கரெக்டாக? இப்போ இதில் டெபிட் பேலன்ஸ்னால் நம்ம அவங்களுக்கு தரணும், அப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் டெபிட்டில் வரதுனால ஓவர் டிராஃப்ட் போட்டுங்க, அதுதான் முக்கியம். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் ₹385. ஓகேயா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் 385 இருக்குது. ஓகே, இது எக்ஸாம் போது இருக்காது, பட் நான் வந்து எப்படி இந்த லெட்ஜர் மெத்தட் ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் ஆன்சரை பார்த்தேன். ஓகேயா, ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எல்லா சமயம் போடலாம். சப்போஸ் சந்தேகம் இருந்ததுன்னா
கமெண்ட்டில் கேளுங்கண்ணா. ஓகேயா? தேங்க்யூப்பா.